Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போடாமல் ட்ரேடே போடாதீங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது. உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்களும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணால் தான் வந்து நீங்கள் இதில் சஸ்டெயின்டாக நிற்க முடியும், சர்வைவல் பண்ண முடியும். மார்க்கெட்டில் லாஸ் வர சொல்ல வந்து கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் கேட்காம லைக்ஸ் போட்டுட்டு தான் வீடியோ பார்ப்பீங்க. புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜென்ரலாக நம்ம வீடியோ போட சொல்ல யூடியூப்பில் பார்க்குறது என்னென்னா, ரியாலிட்டி பற்றி பேசினா வந்து அந்த சேனல் வந்து அந்தளவுக்கு பெரிய பாப்புலர் ஆகாது, வீடியோ வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகாது, சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், வியூவர்ஸ் கம்மியாக இருக்கும், லைக்ஸும் கம்மியாக இருக்கும். ஆனால் அதே வந்து ஒரு மேஜிக் வேர்ட்ஸ், அதாவது மாயை, நல்லா கோடியாக சம்பாதிக்கலாம், லாபமாக சம்பாதிக்கலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்ஸ் டிப்ஸு அது மாதிரி போட்டு தமிழில் போட்டோன்னு பயங்கரமான சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், நிறைய லைக்ஸுங்க, நிறைய கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ரியாலிட்டி பற்றி பேசினா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்திருக்கு. என்னுடைய யூடியூப் சேனல் வந்து நான் வச்சு சொல்கிறேன் நான். ஆனால் பிற்காலத்தில் வந்து நம்ம சேனல் வந்து பெரிய பாப்புலர் ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் வந்து அதுக்குள்ளே மக்கள்கிட்ட இருக்கிற பணம்லாம் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக ஜீரோ ஆகிட்ருக்கும். அப்போது புதுசாக நியூ ஜென்ரேஷன் வரவங்கக்கிட்ட பணம் இருக்கும், அப்போ அவங்க யூஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நம்ம சேனல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே லாஸ் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வீடியோ கண்டென்ட்லாம் நிறைய பேருக்கு கிடைக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது ஏற்றுக்க மறுக்கிறாங்க ஸ்டார்டிங்கில். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால் அதை வச்சு பணம் பண்ணிடலாம் அப்படின்னா சத்தியமாக முடியாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து ஒரு 10% எப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தினால வந்ததுனால ஒரு சொல்கிறேன்னு. இப்போ ஒரு அருவா கொடுக்குறாங்க அறுவடைக்கு போகிறதுக்காக அப்படின்னா, அருவான்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. வெறும் அருவா கொடுத்தனா மட்டும் உங்களால் போய்ட்டு எல்லாம் அறுவடை பண்ண முடியுமா? அந்த அறுவடை பண்ண சொல்ல டேலண்ட் இருக்குதுங்க, அறுவடை பண்ணுறாருங்களா, அந்த அறுவடை பண்ண தெரியணும். ஓகே, ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து தான் ஒரு அந்த விஷயத்தை யூஸ் பண்ண தெரியணும், அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறது நம்ம வீடியோவில் கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தா கூட ஒரு 50 ஸ்ட்ராட்டஜியாவது உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் அந்த 50 ஸ்ட்ராட்டஜி யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா அங்கே தான் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாதிக்குது உங்களை. ஓகேங்களா? அதாவது ஆர்ஆர் ரேஷியோ, மணி மேனேஜ்மெண்ட் சொல்லலைங்களா, ஆர்ஆர் ரேஷியோ, ரிஸ்க் ரேஷியோ வந்து மணி மேனேஜ்மெண்ட்டு, சைக்காலஜி, இது வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எங்கேயும் காசு கொடுத்து வாங்க முடியாது. இந்த விஷயம்லாம் வந்து ரிஸ்க் ரேஷியோவும், மணி மேனேஜ்மெண்ட்டும், சைக்காலஜியும் நீங்கள் வெளியேருந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. உங்களுடைய அனுபவம், ப்ராக்டிஸ், இது 3 தான். அந்த ப்ராக்டிஸ் மூலிமா நீங்கள் உங்களுக்கு கெயின் பண்ணுற விஷயம். நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் கிடைக்காது, நீங்கள் வெபினார் செமினார் அட்டன் பண்ணாலும் கிடைக்காது. இது வந்து உங்களுக்குள்ளே வளர்த்துக்கணும். இது 3 உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிறது ஒரு நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு குருவாக தேர்ந்தெடுங்க. நல்ல யார் உங்களுக்கு சொல்லித்தர, இவங்க சொல்லித்தரதான் எனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கோச்சிங் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 3 வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ராட்டஜி பற்றி பேச போகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லுவேன், உங்களுக்கு வெறும் 10% தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டுக்கான ஒரு வழியை தேட முடியும். மிச்சம் வந்து 90% நீங்கள் சொன்ன மாதிரி சைக்காலஜி, மணி மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் வந்து மிச்சம் 90%, ஒன்லி 10% தான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. அது என்ன சார் ஸ்ட்ராட்டஜி? வீடியோ ரொம்ப லென்த் ஆகாமல் கரெக்டாக சொல்ல வேண்டியது சொல்லிவிடுங்க. எங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் பிடிக்காது, எங்களுக்கு போர் அடிக்குது, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசினா வேறு இடம் என்னோட பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றத ஒரு சிலர் வந்து கேட்டுட்ருப்பீங்க. அந்த ஒரு சிலர் தான் வந்து ரொம்ப நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொறுமை கூட இல்லை. நான் தம்ப்நெயில் போட்டேன்னா அந்த 200 EMA அதை பற்றி பேசுங்க, அப்புறம் MACD அதை பற்றி பேசுங்க, இதெல்லாம் அந்த ஸ்டாப் லாஸ், டார்கெட்டு, அதுக்கப்புறம் ரிஸ்க் ரேஷியோ, மணி மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, இதெல்லாம் யாருக்கு வேணும்? எனக்கு 200 EMA ஸ்ட்ராட்டஜினா 200 EMA ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுங்க, MACD மட்டும் பேசுங்க அப்படின்றவங்களும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டிங்களே, நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த குரூப்லேயே அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. அந்த டிஸ்லைக்ஸ் போடுறவங்க மேபி அவங்களா தான் இருக்கலாம். ஒரு சிலர் லைக் பண்ணுறவங்க தெரியும், உங்களுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுவாங்க. அந்த பொறுமை இல்லாதவங்க வந்து டிஸ்லைக் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே, பண்ணுறவங்க பண்ணிட்ட விட நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. ஓகே,
என்னுடைய ஃபேவரட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொன்னால் நான் யூஸ் பண்ணுறது வந்து 200 EMA யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். 200 EMA எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், இது ஒன்று தான் யூஸ் பண்ணுறது. நான் MACD நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது பிகினர்ஸ்க்கு ஒரு என்ன சொல்ல ஒரு வியூ கிடைக்கும். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு இப்படி போயிட்டு இருக்குன்னு இதில் நம்ம வாங்கலாமா விற்கலாமா அப்படின்றது எல்லாருக்கும் குழப்பம் இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆக சொன்னால் என்னென்ன வாங்கி விற்கலாமா இல்லை விற்றுட்டு வாங்கலாமா, சேல் பண்ணலாமா, பை பண்ணலாமா, என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்றவங்க தான் வந்து 95% மக்கள் வந்து வாங்கலாமா விற்கலாமான்னு தெரியாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும், விற்றுட்டு மாட்டிக்குவாங்க இல்லை வாங்கிட்டு மாட்டிக்குவாங்க இல்லை பயத்தில் இருப்பாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்வாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதாவது நம்ம அவங்களுடைய டைரெக்ஷன் சரியாக உட்காந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க வந்து ஓகே, இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதாவது அவங்களுடைய பிளேஸ், நான் வந்து என்னுடைய வியூ சரியாக தான் இருக்குது, நான் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி நான் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக யூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சுற்றி இது பண்ண விரும்பல. ஜஸ்ட் 200 EMA நீங்கள் இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா 200 EMA வரும். 200 EMA செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிலேருந்து MACDன்னு போட்டுங்க. இண்டிகேட்டரில் MACDன்னு டைப் பண்ணோன்னா இதில் MACD கஸ்டம் இண்டிகேட்டர் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் ப்ளஸ் ஆல் அப்படின்னு வரும் பாருங்கள். இந்த பக்கம் 58,228 அப்படின்னு இருக்கும், கிறிஸ் மூடின்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. கொஞ்சம் எனக்கு கலர் ரொம்ப கண்ணு கடிக்காமல் அந்த கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் அந்த கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு எங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து திக்னஸ் கம்மி பண்ணிக்கிட்டேன், ரொம்பவும் பெருசாக இருந்ததுனால எனக்கு சரியாக பிளர்ராக தெரிஞ்சுது. ஸோ அதனால் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். கீழே இருக்குங்க, இது வந்து MACD, இன்ஸ்டாகிராம் இருக்கும், சிக்னல் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவை. அப்படி என்ன இருக்குதோ அப்படியே இருந்தால் போதும், வேறு எதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கன்ஃபியூஸ் எங்கே ஆகுது அப்படின்னா டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன டைம் ஃப்ரேமில் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் வந்து டே சார்ட் எடுத்திருக்கேன். ஓகே, டே சார்ட்டு டைம் ஃப்ரேம் டே சார்ட் எடுத்திருக்கேன். டே சார்ட்டில் வந்து MACD ஃப்ளாட் பண்ணியிருக்கேன், 200 EMA லைனும் ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி போகுது, ரைட்டுங்களா? இப்போது நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த 200 EMAக்கு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குதான்னு பாருங்கள். இந்த 200 EMAக்கு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குதான் பாருங்கள். ட்ராவல் ஆகிட்டுருக்கு, நல்லா கவனிங்க. 200 EMAக்கு மேலே இந்த ஏரியாவில் எங்கேனாலும் ட்ராவல் ஆகட்டும், 200 EMAக்கு மேலே. ஓகே, 200 EMAக்கு மேலே ட்ராவல் ஆக சொல்லும் இந்த MACD இருக்குது இல்லைங்களா, இந்த MACD வந்து கட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிட்டு 2 லைன் ஓப்பன் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு லைனும் போட்டுட்ருக்கணும், அதாவது இந்த லைன்லாம் முடிஞ்சுட்டு க்ரீன் கலருக்கு ஜோனுக்கு ஃபார்ம் ஆகிட்டுருக்கணும். ஸோ இந்த ஜோனில் நீங்கள் இந்த 200 EMAக்கு மேலே சொல்ல ஒரு கேண்டில், அதாவது டே சார்ட் கேண்டில், இது டே சார்ட் கேண்டில் இந்த லைனுக்கு மேலே இந்த ஜோனில் எங்கன்னா இருக்கட்டும் ட்ராவல் ஆகட்டும் பரவாயில்ல, இந்த லைனில் ட்ராவல் ஆகட்டும். இதில் வந்து டே சார்ட் கேண்டில் உருவாகுதா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த கேண்டில் கிட்ட ஜூம் பண்ணி, இது வந்து டே சார்ட்டு, நீங்கள் 50 மினிட்ஸோ 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸோ இந்த ஏரியாவில் அந்த கேண்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நல்லா கவனிங்க. 200 EMA ப்ளஸ்ஸு MACD ஓப்பன் ஆகிட்டு ப்ளஸில் வந்துருக்கணும். அதாவது இந்த கட்டிங் இருக்குது, இந்த மாதிரி சிக்னல் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு வரணும். இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி சொல்ல நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. அதில் சேல் அண்ட் பைக்கான வேவ் பார்க்காதீங்க, அது அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த மாதிரி க்ரீன் டாட் வந்து மேலே போதான்னு பாருங்கள், இது மாதிரி ஓப்பன் ஆகுது மேலே போதான்னு பாருங்கள், இது மாதிரி மேலே போதான்னு ஓப்பன் ஆகிட்டு க்ளீனாக மேலே வரணும். இந்த மாதிரி ரெட் ஜோன் வந்து கீழே வந்துச்சுன்னா அது எதுவும் ட்ரேடிங் எதுவும் எடுக்காதீங்க. ஒன்லி க்ரீன் 200 EMAக்கு மேலே ட்ராவல் ஆக சொல்லும். ஒன்லி MACD ஓப்பன் ஆகணும். அந்த கேண்டில் பர்டிகுலர் மேபி ரெட் கேண்டில் கூட இருக்கலாம், க்ரீன் எதனா டோஜி கிஜி எதனா இருக்கட்டும், அந்த கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சிங்களா, அந்த ஏரியா அந்த சார்ட்டை ஓப்பன் ஆகிட்டு கிட்ட போயிடுங்க. அதாவது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு 1 மினிட்டாக இருக்கட்டும், 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எதுவும் இருக்கட்டும், அந்த சார்ட்டில் ஓப்பன் ஆகிட்டு முன்னாடி போயிடுங்க, ஜூம் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. அதில் சார்ட் இப்படி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த சார்ட் ஓப்பன் ஆக சொல்ல உங்களுக்கு அங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். சிம்பிள், அங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த லைனில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி கட் ஆகிடுச்சுன்னா பையிங்கான வேலை மட்டும் பாருங்கள். ஓகே, ஸ்டாப் லாஸ் அதுக்கு கீழே இருக்கலாம், அந்த கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. அதனுடைய கட்டிங்கில் மட்டும் பையிங்கான ஒரு வியூ மட்டும் பார்த்துங்க அந்த பர்டிகுலர் கேனில். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. ஆனால் இவ்வளோ கிளியராக யாராலையும் எடுத்து சொல்ல முடியாது. இது வந்து இந்த டிப்ஸு ட்ரிக்ஸு கால்ஸ் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இது எதுவும் புரியாது, சத்தியமாக அவங்களுக்கு புரியாது. அவங்க டிஸ்லைக் பண்ணாலும் பண்ணுவாங்க. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. நல்லா கவனிங்க. MACD ஓப்பன் ஆகுது, லைன் ஓப்பன் ஆகுது, இந்த டாட்ஸ்லாம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிச்சு, க்ரீன் கலர் டாட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிச்சு, ஒரு லைனாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
200 EMக்கு மேலேயும் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இந்த ஜோனில் அந்த கேண்டில் பர்டிகுலர் டே சார்ட்லையும் நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. 1 மினிட் 3 மினிட்ஸ் உள்ளே போயிடுங்க. ஏன்னா இப்போ ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல வந்து என்னால் ட்ரா பண்ண முடியாது. அக்டோபர் அது உள்ளே போய்ட்டு என்னால் ட்ரா பண்ண முடியாது, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க நீங்கள். இது வந்து ஆல்ரெடி நடந்ததுனால அந்த இடத்துல போக முடியாது. ரன்னிங் மார்க்கெட்டில் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிங்க. மேபி அன்றைக்கி அந்த லைனை வந்து கட் பண்ணாமல் கீழே வந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரேடிங் இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு சார் அந்த லைன் டென் லைன் போட்டேன், எனக்கு பிரேக் அவுட்டே ஆகலை, மார்க்கெட் கடைசி வேலையும் கீழே வந்துடுச்சு சார் எனக்கு அப்படின்னா பரவாயில்ல, அன்றைக்கி உங்களுக்கு ட்ரேடிங் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, அன்றைக்கி உங்களுக்கு ட்ரேடிங் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் சார் இந்த இதில் சேல் பண்ணியிருந்தாக்கா எனக்கு இதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். இதை தான் வந்து நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. எல்லா நாளும் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நமக்கு உண்டான நாள் நமக்கான நேரம் வந்தால் மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணுமே தவிர சரி அன்றைக்கி வேறு அவங்க சம்பாரிச்சிட்டு விடுங்களேன். ஓகே, நல்லா கவனிங்க. அன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்டஸ் சம்பாதிக்கலாம். இதில் நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். இதில் செல் அண்ட் பைக்கான வியூ நிறைய பேர் பார்க்கலாம். அவங்க சம்பாரிச்சிட்டு விடுங்களேன். அவங்களுக்கு எங்கே சேல் பை பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்டஸ் இருப்பாங்களே, அவங்க சம்பாதிக்கிட்டோம். நான் பிகினர்ஸ் தான் சொல்ல வரேன் நான். அதாவது உங்களுடைய பார்வை, நான் இன்றைக்கி வாங்கணுமா விற்கணுமா தெரியல அப்படின்றவங்களுக்கு நான் இந்த விஷயம் சொல்கிறேன். யாருங்க உங்களுக்கு அடுத்த நாள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. 1 2 3 4 5 6 7 8 நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குங்களா அதுக்கப்புறமா. அதாவது இந்த ஜோனில் எல்லாமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எப்போ இந்த ரெட் கலர் லைன் வருதோ, அதாவது இந்த ரெட் கலர் லைன் வருதோ அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் அதில் சேல் அண்ட் பைக்கான வியூ வேணாம். ஏன்னா இப்போ இதில் வந்து இல்லைங்களா, இந்த இடத்துல நான் பை அண்ட் சேல் அண்ட் பை எதை பண்ண போகிறேன், எதையும் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதில் ஒன்லி க்ரீன் ஜோன் மட்டும் நீங்கள் பை அண்ட் சேலுக்கான மட்டும் வியூ பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்னொரு டைரெக்ஷனில் பார்க்கலாம். அதாவது எப்படின்னா 200 EMக்கு கீழே ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து 200 EMக்கு கீழே ப்ரைஸ் மூவ் ஆகுது. நான் 200 EMக்கு மேலே மட்டும் எக்ஸாம் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ 200 EMக்கு கீழே ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது. அதே மாதிரி இங்கே MACDயும் க்ரீனில் வரணும். இங்கே MACD க்ரீனில் வரல, நான் சரி ரெட்டில் வரல. ஆனால் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் காமிக்கல நான் உங்களுக்கு. இது வந்து க்ரீனில் போட்டுருக்கு பாருங்கள், இது க்ரீனில் போட்டுருக்குது. ஆனால் ப்ரைஸ் 200 EMக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஆப்போசிட் மூவ் ஆகிறதுல இதை வந்து இக்னோர் பண்ணிக்கலாம் நம்ம. டே சார்ட் எக்ஸாம்பிளுக்காக டே சார்ட் பண்ணிக்க. உங்களுக்கு இது கொஞ்சம் கன்வீனியன்ஸாக இருந்தால் 1 hour டைம் ஃப்ரேமில் கூட நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதை எல்லாம் 200 EMக்கு மேலே தான் போயிட்டுருக்குது ஸ்டாக்ஸு. சாம்பிள் காமிக்கிட்டு கூட எதுவும் இல்லை, எல்லாமே க்ரீனுக்கு தான், பையிங்க்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது பாருங்கள். எல்லாம் க்ரீன் பைஸ் 200 EM ஆபோ. ஓகே, இங்கே 200 EMக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது. நம்ம இந்த ஏரியாவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். இப்போது இது வந்து 200 EMக்கு ப்ரைஸு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்களா. நல்லா கவனிங்க, 200 EMக்கு ப்ரைஸ் கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இதில் என்ன பண்ணணும், நம்ம ஒன்லி ஃபார் சேல் சைட் சிக்னல் மட்டும் எடுத்துக்கணும். ஒன்லி ஃபார் சேல் சைட் சிக்னல் மட்டும் எடுத்துக்கணும். அந்த சேல் சைட் சிக்னல்லையும் டைம் ஃப்ரேம் சின்னது பண்ணிவிட்டு ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்பு தேடணும். ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்பு தேடணும். சேல் பண்ணுங்கள், மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. எப்போது இந்த மாதிரி இந்த இதுக்குள்ளே வருது இல்லைங்களா, இந்த ஏரியாவுக்குள்ளே வருது இல்லைங்களா, இதில் வந்து நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ மட்டும் பார்க்கணும். இந்த ஏரியாவில் நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிவிட்டு 1 hour 5 கொஞ்சம் உள்ள ஷார்ட் டைம் உள்ளே போயிடுங்க. இது வந்து டே சார்ட் நான் யூஸ் பண்ணிக்கேன். அந்த டே சார்ட்டில் உங்களுக்கு மேபி இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், அந்த கேண்டில் உங்களுக்கு SL ஹிட் ஆகிருக்கலாம். அதுக்கு அடுத்துக்கு நிறைய உங்களுக்கு சான்சஸ் வந்துருக்கு. எல்லாமே வந்து நிறைய செல் அண்ட் பைக்கான வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. நீங்கள் வந்து தாராளமாக அடுத்தடுத்த டேட்டில் வந்து செல் அண்ட் பைக்கான வியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவரை செல் அண்ட் பைக்கான வியூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் டாட் ஃபார்ம் ஆகிற வரலாம் நீங்கள் ஒன்லி செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். சரி, இது க்ரீன் கலர் டாட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாமானா இல்லை. ஏன்னா 200 EMக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு சும்மா இருங்க, எதையும் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அடுத்தது திரும்ப சேல் சைட் சிக்னல் இங்கே வந்திருக்கு பாருங்கள். திரும்ப இங்கேருந்து செல் அண்ட் பைக்கான வியூ பார்த்துருக்கலாம். ஒன்லி செல் டாட் எங்கே வருதோ செல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். பையிங் வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க. எப்போ 200 EMக்கு கீழே வரலாம். 200 EMக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒன்லி க்ரீன் டாட் மட்டும் பாருங்கள். ரெட் டாட் வந்துச்சுன்னா சைலண்ட்டாக விட்டுடுங்க, எதுவும் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா புரியாது உங்களுக்கு, ஒரு 3 டைம் 2 டைம் ரிப்பீட் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அப்போ ப்ளேலிஸ்ட்டில் அப்புறம் வீடியோ எண்டிங்கில் உங்களுக்கு வரும். அதாவது கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கணும், கற்றுக்கலாம். இல்லை சார் நான் வந்து டெலிகிராம் சேனல்லாம் இருக்குதுங்களா உங்களுக்கு அப்படின்னா, எஸ், லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற சேனல் இது. அதாவது
லைவ் மார்க்கெட் சார்ட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த டைரக்ஷன் இந்த மாதிரி வரும் ப்ரைஸ் என்னோடய வியூஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு இது வந்து எல்லா டைம் அக்யூரேஸாக 100% மேலே போகும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 70% தான். நீங்கள் வேணும் பார்த்துங்க, கொஞ்ச நாள் ஜாயின் பண்ணி பார்த்துட்டே வாங்க ரெகுலராக. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நீங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வரலாம். ஏஞ்சல் ப்ரோக்கிங், அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ் 4 கொடுத்துருங்க பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ. ஐ திங்க் இது ஏஞ்சல் ஒன்று நல்லாயிருக்கு பாருங்கள். உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் பாருங்கள். அதில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் வந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களோட டவுட்ஸையும் கேட்டுக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் அவங்களோட டவுட்ஸையும் கேட்டுக்கலாம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் லைவ் மார்க்கெட்டில். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மெயின் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு சில டைமில் ஸ்டாக்ஸுங்க கூட அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸ்டாக்ஸுங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி சென்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேங்க, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.